ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வரவு செலவு எழுதுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வரவு செலவு எழுதுறதால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஒரு மாதம் ஃபுல்லாக நல்லா சம்பாதிப்போம். நம்ம கிட்ட காசு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் மாத கடைசியிலன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா அதுக்கு நம்ம சரியாக வரவு செலவு எழுத மாட்டோம். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு காசு கொடுப்பாங்க. அதை அது வாங்கினேன் இது வாங்கினேன்னு சொல்லிட்டு அப்படியே செலவு பண்ணிவிட்டு அந்த காசை மறந்துடுவோம். நம்ம ப்ராப்பராக எழுதி வைக்கும்போது தான் ஒரு ஒரு ரூபாயும் நம்ம எதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். இல்லைன்னா 2 நாள் கழித்து நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மறந்துடுவீங்க. அதனால் வரவு செலவு எழுதுறதுன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஒரே ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்கள்கிட்ட காசும் சேவ் ஆகும், உங்கள் லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். அப்போ தான் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நல்லா தெரியும். எல்லாரும் நல்லா சம்பாதிப்போம். நம்ம ஆனால் சேவ் பண்ண மாட்டோம். லைஃப்பில் சேவிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. சேவிங் இருந்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. சேவ் பண்ணுன்னு சொல்கிற, வர காசெல்லாம் செலவாகிட்டே இருக்குது, நான் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வரவு செலவுகளை எழுத ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுடைய அனாவசிய செலவுகள் கண்டிப்பாக குறையும். குறையும் போது அந்த காசை நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளாக வரவு செலவு மெத்தட் நான் சொல்ல போகிறேன். அதை ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எழுதலைனாலும் இதுக்கப்புறமாவது நீங்கள் வரவு செலவு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட் போட்டு எழுத ஆரம்பிங்க. நோட் இல்லை, என்னால் எழுத முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மொபைல் ஆப் நிறையா இருக்குது, அதில் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு வாரம் எழுதிட்டு என் வரவு செலவு அவ்வளோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. 3 மாதம் இல்லைன்னா 6 மாதம் கண்டிப்பாக எழுதணும். குறைஞ்சபட்சம் 3 மாதமாவது வரவு செலவுகளை எழுதணும். அதுவும் ஒவ்வொரு நாள் செலவு பண்ணும்போதும் தேதி வாரியாக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. பால் வாங்கியிருக்கேன், காய்கறி, ஸ்நாக்ஸு, அரிசி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளைக்கும் போட்டு எழுதி வைங்க. தினச்செலவுகளை கண்டிப்பாக குறித்து வைக்கணும். அது ரூ. 1 இருந்தாலும் சரி, கண்டிப்பாக குறித்து வைக்கிறது அவசியம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செலவு பண்ணுவாங்க, அதையும் அவங்கள குறித்து வைக்க சொல்லுங்கள். அதை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுகிற நோட்டில் எழுதிக்கலாம். வருமானம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஓகே தான். தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வர வருமானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு வார கடைசியிலோ இல்லை மாத கடைசியிலோ என்ன கணக்கு, எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ டெய்லி எப்படி வரவு செலவு எழுதலான்னு பார்க்கலாம். தேதி எழுதிக்கோங்க. வரவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு 3 காலமாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டே எவ்வளோ சேல்ரி, அடுத்தது செலவில் டே 1ன்னு போட்டு அன்னைக்கு என்னென்ன செலவுகள் பண்ணீங்களோ அதை எழுதிக்கோங்க. அதை எழுதிட்டு அதுக்கு கீழே டோட்டல் பண்ணிக்கோங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன செலவு பண்ணீங்களோ அதை எழுதிக்கிட்டு கீழே மொத்தமாக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டே எவ்வளோ சேல்ரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எழுதிக்கோங்க. அடுத்தது டே 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அன்னைக்கு என்னென்ன செலவுகள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுவும் டோட்டல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3வது நாளும் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அன்னைக்கு டே 3ன்னு சொல்லிட்டு போட்டு அன்னைக்கு சேல்ரி, அன்னைக்கு என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி அதையும் டோட்டல் பண்ணி போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு ஒரு நாளும் நீங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு டெய்லியும் வர சம்பளம் அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் செலவான செலவுகள் எல்லாத்தையும் எழுதி அதை டோட்டல் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை ஒரு நாள் வேலைக்கு போக முடியலன்னா அது அன்னைக்கு மைனஸ் டேஷ் போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாளும்
என்னென்ன செலவுகள் ஆகுதோ எல்லாத்தையும் எழுதிக்கங்க. இப்போ நான் வந்து மாத கடைசியில தான் எப்பயும் வந்து கணக்கு பண்ணுவேன். இப்போ வந்து எத்தனை நாள் வந்து உங்க வேலைக்கு போயிருக்காங்க, நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, ஹஸ்பண்ட் வேலைக்கு போனாலும் சரி, மொத்தம் எத்தனை நாள், அந்த அமௌண்ட் எவ்வளோ, எத்தனை நாள் வேலைக்கு போகல அதுவும் எழுதிக்கோங்க. ஆனால் வந்து அந்த அமௌண்ட் வந்து நம்ம கையில் வராது, இருந்தாலும் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எத்தனை நாள் வேலைக்கு போகல, எத்தனை நாள் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டையும் கூட்டி எழுதிக்கோங்க. அது எழுதி முடிச்ச உடனே மொத்தமா உங்களுக்கு எவ்வளோ செலவுகள் ஆயிருக்கு அந்த மாதம் ஃபுல்லா, இப்போ நீங்க டே 1, டே 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லா செலவுகளையும் ஒரு ஒரு நாள் எழுதுனீங்க இல்லைங்களா? அந்த அமௌண்ட்டெல்லாம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எழுதிக்கோங்க. உங்களுக்கு வந்த வரவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எழுதிக்கங்க. இப்போ வந்து 25 நாள் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு மொத்தமா சேர்த்து ரூ. 12,500 வந்துருது இல்லைங்களா? வரவு ரூ. 12,500. உங்களுக்கு செலவு ஆயிருக்குங்க இல்லைங்களா? செலவு செலவு வந்து ஒரு 13,000ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வரவ விட நம்மளுக்கு செலவு வந்து அதிகமா இருக்கு. எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 500 எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அது மாதிரி நீங்க வந்து மாசம் மாசம் எழுதும்போது மட்டும் தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியும். இப்ப நீங்க எழுதாமலே இருந்து இவ்வளோ ஆயிருக்கு, அவ்வளோ ஆயிருக்குன்னா நம்மளுக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது. நம்ம எழுதி வைக்கும்போது மட்டும் தான் இந்தந்த பொருளுக்கு இவ்வளோ இவ்வளோ செலவாயிருக்கு. வ வரவு எவ்வளோ வந்திருக்கு, செலவு எவ்வளோ ஆயிருக்கு, எக்ஸ்ட்ரா எவ்வளோ நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். இப்போ எல்லாமே எழுதி முடிச்சதுக்கப்புறம் பால் வந்து இத்தனை நாள் வாங்கியிருப்போம். இப்போ ஒரு நாள் நீங்கள் பால் வாங்காம கூட இருப்பீங்க. ஒரு 2 நாள் வாங்காம இருப்பீங்க. அதனால பால் இத்தனை நாள் வாங்கியிருக்கோம், அரிசி வாங்கியிருக்கோம், கீரை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நானு மத்தது வேற ஏதாவது லோன் கட்டினது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எது எது அதான் சொல்றேன். ரூ. 1 இருந்தாலும் அத கண்டிப்பா எழுதி வைங்க. மாச கடைசியில அது ஃபுல்லா நீங்க எழுதி பார்க்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். 1 மாசத்திலேயே உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிரும். ஏன்னா எது முக்கியம்? இப்ப பால்லாம் வந்து தினசரி நமக்கு கன்ஃபார்ம் முக்கியம். அது இல்லாம அனாவசியமான செலவுகள் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணுங்க. பால் இவ்ளோ, கீரை, அரிசி எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தானா எல்லாமே தெரிஞ்சிரும். ஓகேங்களா? அதனால தான் சொல்றேன். வரவு செலவுன்றது கண்டிப்பா எழுதுறது ரொம்ப அவசியம். நீங்களும் வந்து இதுவரைக்கும் நான் எழுதுனதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், இதுக்கப்புறம் கண்டிப்பா எழுதுங்க. உங்க வந்து செலவுகள் வந்து குறைஞ்சு, நீங்களும் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நானுமா நானுமே வந்து இப்படி தான் வந்து அனாவசியமா செலவு பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எங்க வீட்ல 4 பேர்னா, மளிகை ஜாமானே மட்டும் 4000, 5000 செலவாயிட்டு இருந்தது. 4000, 5000 எப்படி செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நான் பக்கத்தில கடையில அக்கவுண்ட் வச்சு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது டெய்லியும் போயிட்டு வாங்குற அமௌண்ட்ட வந்து குறிச்சுட்டு வந்துருவோம். மந்த் எண்டுல வந்து காசு குடுக்குற மாரி. அவங்களும் சின்ன கடை இல்லைங்களா, அவங்க ஹோல்சேல் கடையிலேருந்து வாங்கின்னு வந்து இங்க குடுப்பாங்க. அவங்க கூட விலை வச்சு தான் குடுப்பாங்க. இங்கேருந்து நான் போய் ஹோல்சேல் கடையில வாங்குறதுக்கு நான் வந்து சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இங்கேயே வாங்க ஆரம்பிச்சேன். 4000, 5000 செலவாச்சு. என்னடா இது 4000, 5000 செலவாகுதேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் ஹோல்சேல் கடையில வாங்க ஆரம்பிச்சேன். அங்க 2000த்துல வந்து எனக்கு 1 மந்த் முடிஞ்சிரும். அதையே வந்து நான் வந்து 3 மாசத்துக்கு அந்த பொருள வச்சுப்பேன். இப்போ 1 மாசத்துக்கு ரூ. 2000 வாங்கிட்டு வரேன்னா, அத 3 மாசத்துக்கு வச்சிருப்பேன். நாங்க 4 பேருன்றதுனால. அது மாதிரி சோம்பேறித்தனம் இல்லாம போயிட்டு நம்பளுக்கு தேவையான பொருள் எங்க கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு தேடி நாம தான் வந்து வாங்கணும். இது மாரி தான் நானும் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, என்னுடைய பிரச்சனை அதிகமாயிடுச்சு. ஸோ வந்து நான் வந்து கடன குடுக்கணும் போணுன்றதுனால, எனக்கு தேவையான பொருள் எங்க கம்மியா இருக்கோ, அத தேடி வாங்க நானே ஆரம்பிச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.